மாமா நேராக என்ன நடக்குமோ எது நடக்குமோன்னு பயமா இருக்கு மாமா. என்ன பண்றது மாப்பிள்ள, விஷயம் கை மீறி போயிடுச்சு. இனிமே என்ன வந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பாப்போம் என்ன நடக்குது. மாமா ஆனாலும் இப்பெல்லாம் உங்களுக்கு தைரியம் வர ஆரம்பிச்சிருச்சு மாமா. ஆமா மாப்பிள்ள, என் மாப்பிள்ள வந்ததுக்கு அப்புறமே எனக்கு தைரியம் தானா டெவலப் ஆகுது. ஹலோ. ஹலோ, சாமுண்டீஸ்வரி மேடங்களா? ஆமா. மேடம், நாங்க ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சொல்லுங்க. இங்க மாயான்னு ஒருத்தங்க வந்து அவங்க குழந்தை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அவர் காணாம போனதுல உங்க மேல சந்தேகம் இருக்கிறதா புகார் கொடுத்திருக்காங்க. அது விஷயமா உங்களை விசாரிக்கணும் மேடம். கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுங்களா? சார், அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. மேடம், அந்த லேடி உங்க மேலதான் சந்தேகம்னு பர்டிகுலரா சொல்றாங்க மேடம். சரி, ஓகே. அப்ப அதை கிளியர் பண்ணி தான் ஆகணும்னா நான் வரேன். தேங்க்ஸ் மேடம். வாங்க மேடம். மாப்பிள்ள, உங்க அம்மா வந்தா இங்கே இருக்க சொல்லுங்க. நான் ஒரு முக்கியமான வேலையா போறேன், கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சரிங்க. அப்பாடா. சந்திரா அக்கா, நீ என் கூட வா. எங்கக்கா? ஏன் சொன்னதான் வருவியா? இல்லக்கா, போலாம். ம். உனக்கு டிரைவிங் தெரியுமா? தெரியும் மேடம். சரி, கொஞ்சம் வெளியே போகணும், வண்டி எடு. சரிங்க மேடம், நீங்க உட்காருங்க. அப்பாடா. மாமா அத்தை வெளியே போயிட்டாங்க. இந்த நேரத்துல உங்க தங்கச்சி வந்துட்டு போயிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆமா மாப்பிள்ள, இந்த கேப்ல வந்துட்டு போயிட்டான்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. மாப்பிள்ள வந்துட்டா நினைக்கிறேன். 100 வருஷம் ஆரோக்கியமா இருக்கணும். வாங்க மேடம், உட்காருங்க. சார், அந்த மாயா என் மேல பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. அதை வச்சு நீங்களும் என்ன அலைய விடுறீங்க? மேடம், கம்ப்ளைண்ட்னு வந்தா நாங்க விசாரிச்சு தானே மேடம் ஆகணும். அதுக்காக தான் மேடம் வர சொன்னேன். நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. ஏய், நீ தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? நான் தான் கடத்தினேன்னு உனக்கு தெரியுமா? தேவையில்லாம என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்து விடுறியா? இல்ல, எனக்கு உங்க மேலதான் டவுட்டா இருக்கு. நீங்க தான் எங்கேயோ கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கணும். அதான் கல்யாணமும் நீங்க நினைச்ச மாதிரி நடந்துருச்சுல, அவனை விட்டுருங்க. நாங்க எங்கேயாவது போய் பொழிச்சுக்கிறோம். இன்ஸ்பெக்டர், இவ என்னமோ நான் கடத்தின மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ ஏதோ உள்நோக்கத்தோட பேசுறா. அவன் காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சும்மா வேணும்னே பழிய போட்டுக்கிட்டு இருக்கான். என் பொண்ணுக்கு அவனை நிச்சயம் பண்ணிட்டு நானே அவனை ஏன் கடத்தணும்? யோசிச்சு பாருங்க. மண்டபத்தை விட்டு அவனாதான் ஓடி போயிருக்கணும். அவன் ஏன் ஓடுனா, எங்க ஓடுனான்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். தேடுற மேடம், எல்லா இடத்துலயும் அலர்ட் பண்ணி அவர் தேட சொல்ற மேடம். இது பாருங்க, அவனால என் பொண்ணு கல்யாணத்துல எவ்வளவு குழப்பம் நடந்துருச்சுன்னு தெரியுமா? என் பொண்ணு எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளானான்னு எனக்கு தான் தெரியும். இதுக்கெல்லாம் இவ்வளவு இவ குழந்தனும் என்ன சொல்ல போறாங்க? இல்ல, இவங்க அதையும் இதையும் பேசி தான் மேல தப்பு இல்லங்கிற மாதிரி எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. மா, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்கம்மா. அப்போ உங்களுக்கும் மகேஷ் காணாம போனதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்களா மேடம்? இதுதான் சார் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க அவனை கண்டுபிடிச்சா நானும் சந்தோஷப்படுவேன். சரி, நீங்க கிளம்புங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். சார், என்ன சார் அவங்கள போக சொல்றீங்க? அவங்கள நல்லா விசாரிச்சா கண்டிப்பா உண்மை வெளியே வரும் சார். மா, விசாரிக்கிறத பத்தி நீங்க எனக்கு பாடம் எடுக்க வேண்டாம். என்ன பண்ணணும், எப்படி விசாரிக்கணும்னு எனக்கு தெரியும். மேடம், நீங்க கிளம்புங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். சார், இந்த கேஸ் விஷயமா நீங்க எப்ப என்ன உதவி வேணாலும் என்ன கேளுங்க. நான் செய்ய தயாரா இருக்கேன். ஓகே மேடம், வரேன் சார். நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன்.
அண்ணே, நான் ரேவதி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்னம்மா இதுக்கு எதுக்கு எங்கிட்ட பெர்மிஷன் கேக்குற? அவன் உன் மருமக, தாராளமா கூட்டிட்டு போய் பேசு. போலாமா? ரேவதி, நீ இன்னைக்கு என் பையனை புரிஞ்சுக்கலனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீ அவனை புரிஞ்சுப்ப. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. கடவுள் அருளால நீங்க 2 பேரும் கூடிய சீக்கிரம் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ்வீங்க. டிரைவர் என்னாச்சு? தோ பாத்துட்டு இருக்கேன் மேடம், ஒரு 2 மினிட்ஸ். நான் வரேம்மா.